பைத்தியக்காரனா இவன் 10 பேர் இல்லைங்க 100 பேர் சொன்னாலும் நமக்கான நல்ல விஷயத்த நம்ம பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அதுதான் கான்செப்டே. நம்மளோட கான்செப்டே உழைக்கவும் உண்ணவும் மீண்டும் உழைக்கவும் அப்படி தான். ஓகேவா? உழைக்கிறதே சாப்பிட்றதுக்கு தான். ஸோ ஆரோக்கியமாக இருக்கணும். அதை மிஞ்சி என்னங்க வாழ்க்கை, என்ன சம்பாரித்து என்ன பண்ண போகிறீங்கன்றது எனக்கு தெரியாது. ஸோ அதான் கான்செப்டே. ஓகே, ஏர்னு அப்படி அந்த மாதிரி. இன்றைக்கி ஒரு 365 டேஸ் ஒர்க் அவுட் சேலஞ்சில் 24th டேயில் ஒரு 10 கிலோமீட்டர் பிளான் பண்ணேன். அல்டிமேட்டாக ஒரு 52 மினிட்ஸில் 53க்குள்ளே முடிச்சிட்டேன். அல்டிமேட்டாக முடித்தேன். ஸ்லோவாக அப்படியே ஓடிக்கிடி செம்மையாக இருந்தது. சரியான ஒரு பர்ன். ஓகேவா? எப்போவுமே நம்மளுடைய ரன்னை முடிவு பண்ணுறதே ஸ்வெட்டு தான். ஸோ ஓடி முடித்தோன்னே வந்தேன். அப்படியே டிஷர்ட்லாம் கழட்டிட்டு ஒரு ஷர்ட் அவுட் பண்ணிட்டு அல்டிமேட்டாக அந்த ஒரு ரனில் 750 கேலரிஸ் பர்ன் பண்ணேன். அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன், பட் இருந்தாலும் நல்லா பர்ன் பண்ணேன். என்ன விஷயம்னா, என் ஃப்ரெண்டோட கல்யாணங்க இன்றைக்கி. ஓகேவா? கல்யாணத்தில் நைட்டு ஒரு தரமான பிரியாணி இருக்குது. அதுக்காக முன்னாடியே பர்ன் பண்ணிட்டு போயிட்டு ஏர்ன் பண்ண போனேன். அல்டிமேட்டாக சாப்பிட்டேன். அப்படியே பிரியாணி மயக்கத்தில் அல்டிமேட்டாக இருக்கேன். இப்போ தூங்க போகிறேன். திரும்ப நாளைக்கு எந்திரிச்சு வளைக்க போகிறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா சாப்பிடுங்க, நல்லா வளைங்க. லவ் யூ ஆல். பாய்.